என்னங்க ராத்திரிக்கு என்ன சாப்பாடு வேணும்? எனக்கு ராத்திரிக்கு ஒரு 4 சப்பாத்தி போதும். எத்தே உங்களுக்கு ராத்திரிக்கு என்ன வேணும்? உனக்கு பிடிச்சதை செய் மருமோளே. என்னத்தை சொன்னீங்க? இல்லம்மா, புறவு எனக்கு செய்ய மூட்டுருவா. எனக்கு ராத்திரிக்கு ஒரு 2 சப்பாத்தி தான் போதும். உங்களுக்கும் சப்பாத்தி போதுமா? ஆமா, இந்த நாத்து எங்க போனா? அவ்வளவுதான் மருமோளே, கொஞ்ச நேரமா தேடிட்டு இருக்கேன், ஆளை காணல, எங்க போனானே தெரியலையே. சரி, அப்ப எல்லாருக்கும் சேர்த்து சப்பாத்தியை போட்டு வச்சிடறேன். அவளுக்கு ஒரு 2-3 சப்பாத்தி வேணா கொடுத்துடலாம். என்ன விட்டுட்டு இங்க என்ன மீட்டிங் போயிட்டு இருக்கு? நாத்து வந்துட்டியா? உன்னதான் இவ்வளவு நேரம் காணோனே அத்தை தேடிட்டே இருந்திருக்காவ. என்னது, எங்க அம்மா என்னைய தேடினாவளா? ஆச்சரியமெல்லாம் இருக்கு. அப்படியே எங்கேயாவது தொலைஞ்சு போனா போட்டுல நினைச்சிட்டு இருப்பாவ. என்ன முளை, அம்மா அப்படிப்பட்டவளா? ஆனாலும் இப்படி அம்மையை பத்தி நினைச்சிட்டியா? சரி, உங்க பிரச்சனையை புற வச்சிடுங்க. ராத்திரிக்கு நான் எல்லாருக்கும் சப்பாத்தி தான் போட போறேன். உனக்கு சேர்த்து போட்டுறட்டா? எனக்கு ராத்திரிக்கு சாப்பாடு வேண்டாம், நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். என்ன மொழி சொல்லுங்க? என்னைக்கு வீட்டுல தான் சாப்பிடுவா, இன்னைக்கு என்னடா சாப்பிட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லுங்க. எங்க போய் மொழி சாப்பிட்டு வந்தா? எங்கேயோ போய் சாப்பிட்டுட்டு வந்தேன். சாப்பிட்டாச்சுன்னா விடுங்களேன். ஏன் டீ எங்க போய் சாப்பிட்டுட்டு வந்தானே தானே அம்மா கேட்காவ? சொன்னாதான் என்னையா? அப்படி சொல்லக்கூடாத இடத்துல எங்கேயும் போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டியோ? அதெல்லாம் ஒண்ணே இல்லண்ணே. போற வேணா நாத்து, எங்க போய் சாப்பிட்டுட்டு வந்தானே தான் சொல்லலாம். சரி, எல்லாரும் கம்பல் பண்ணி கேட்கனால நான் எங்க போய் சாப்பிட்டேன்னு சொல்லுங்க. நான் கல்யாண வீட்டுல சாப்பிட்டுட்டு வந்தேன். என்ன மொழி சொல்லுங்க? கல்யாண வீட்டுல போய் சாப்பிட்டு வந்தியா? இப்போ யாருக்கும் கல்யாணம் ஒண்ணும் கிடையாது. கல்யாண கார்டு ஒண்ணும் நமக்கு எதுவும் வரவே இல்லையா? புறவு நீ எந்த கல்யாண வீட்டுல போய் சாப்பிட்டு வந்தா? ஏமுனே, நமக்கு யாரும் கல்யாண கார்டு தந்தாவளோ? இல்லையம்மா, ஒருத்தரும் தரலையா? ஏமர் மொழி, உங்ககிட்ட யாரும் கல்யாண கார்டு கொண்டு தந்தாவளோ? என்னத்தை, என்னட்ட கல்யாண கார்டு கொண்டு தந்தா உங்கள்கிட்ட நான் சொல்ல மாட்டேனா? கல்யாண கார்டு தந்திருந்தா எல்லாரும் சேர்ந்து தானே கல்யாண வீட்டுக்கு போயிருப்போம். ஆமா, அதுவும் சரிதான். புறவு இவ எந்த கல்யாண வீட்டுல போய் சாப்பிட்டு வந்தா? ஏனாத்து, கல்யாண வீட்டுல போய் சாப்பிட்டு வந்தேன்னு சொல்லுங்க. யாருக்கு கல்யாணம்? யாருக்கு கல்யாணம்னு யாருக்கண்ணி தெரியும்? என்னன்னு சொல்லுங்க. ஆமா, நீ வீட்டுல நேரம் போலன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வெளியில காத்தாட நடந்துட்டு வருவோம்னு சொல்லி போனேன். நடக்க அப்படியே ஒரு 3 கிலோமீட்டர் நடந்திருப்பேன்னு நினைக்கேன். அங்க பார்த்தா ஒரு கல்யாண வீடு, நல்ல பிரியாணி வாசனை அடிச்சு. அதான் சரி, ஒரு பிடிப்போமேன்னு சொல்லிட்டு உள்ள போய் ஒரு வெட்டிட்டு வந்துட்டேன். யாருக்கு கல்யாணம் இருந்தா என்ன, நமக்கு பிரியாணி தானே முக்கியம்.